ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரேட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான திங் தாங்க பார்க்க போகிறோம். இது நானே சூப்பர் கூட நீங்கள் இந்த கண்டென்ட் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே டைலாக் எனக்கு ரிப்பீட் பண்ணி போர் அடிக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே செஞ்சிருங்க. சண்டே டெக் ரிலேட்டட் அப்டேட் கண்டென்ட் எல்லாம் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எந்த விதமான அப்டேட்டோ அந்த பெரிய லெவலுக்கு வரல. இன்னைக்கு பெரிய லெவலில் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நியூஸ் சேனல்ஸே கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு டெக்னாலஜிக்கலான அப்டேட் இன்னைக்கு சண்டே வேண்டாம், ஹாலிடே கொடுத்துடலாம்னு போட்டு பார்ப்போம். ஒரு டெம்ப்ளேட், ட்விட்டர் டெம்ப்ளேட், அதுக்கு கீழே நம்ம குக்வித் கோமாளியில் ரியாலிட்டி ஷோ. ஸோ குக்வித் கோமாளி ரியாலிட்டி ஷோ அதில் இருக்க ஒரு பர்சன். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்களாமா, வா நல்ல வேலை நான் கிளப் ஹவுஸ் யூஸர் கிடையாது. ஸோ அதனுடைய அவங்களோட இன்னொரு ஃபேஸ் சொல்கிறாங்களாமா, சுச்சோ நம்ம ஆதாரமெல்லாம் வெளியில் வந்தால் கன்ஃபார்ம் சேதாரம் தானே. என்னடா ஆதாரம் சேதாரங்கிறான், நம்ம டீட்டெயிலாக வெளில வந்தால் அவ்வளோதாங்கிறான். என்னதான் போட்டிருக்காங்கன்னு அந்த ட்வீட்டை நான் படித்து பார்த்தேன். ஓ நமக்கு ஏதோ பெரிய லெவலில் கண்டென்ட் சிக்கிருக்கு, ஏதோ பெகசஸ் மாதிரி இஷ்யூவாக இருக்கும்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூ இல்லை. நானும் அந்த ட்வீட்டை போய் படித்து பார்த்தேன். சரி இவங்க தான் பொய்யா தான் போட்டிருக்காங்கன்னு நினச்சா. ஓகே, இது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான். ஸோ இந்த ஒரு ட்வீட் போட்டது யார்? மூவி அப்டேட்டு, மூவி ரிலேட்டான கண்டென்ட்டு, தென் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, தேர்ட் லுக்கு இதெல்லாம் கொடுத்துட்ருக்க ஒரு பாப்புலரான ப்ரொஃபைல் letsott global. இவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. Clubhouse data breach results in 3.8 billion phone numbers available for purchase on the darknet. The breach has also led to access the user's phone book contact numbers. தெளிவாகவே சொல்லிடுறேன். ஸோ இந்த பில்லியன் பீப்புளுக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கான சான்சஸ் இருக்குது. டேட்டா பிரெச் ஹேப்பன் ஆயிருக்கு. இதை வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாரு நேற்று ஈவினிங் அவரோட ட்வீட்டில். ஆனால் அதுக்கு கிளப் ஹவுஸ் சொல்லாமல் அவர் டேக் பண்ணல, ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க என்ன நினச்சிட்டாங்க, உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு ஹேப்பன் ஆயிருக்காட்டுருக்கு ஒரு திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா 4 மில்லியன் யூசர்ஸ் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா, கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்து 3.8 பில்லியன் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அவங்களே கேட்டிருக்காங்க, இந்த அப்ளிகேஷனில் 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் தானே போயிருக்கு, நீங்கள் அப்படி 3.8 பில்லியன் ஃபோன் நம்பர்ஸ் வந்து கான்டாக்ட் சிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இவங்க ப்ரொஃபைலை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்களா, அந்த பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேபி நம்மளோட கான்டாக்டில் இருக்க ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே சிங்க் பண்ணப்பட்டிருக்கலாம்ல, அதை பார்த்துட்டு வேற ஒருத்தவங்க. ஸோ ஒரு டீட்டெயில், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா அதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக கான்வர்சேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி நிறைய ஃபேக்கும் இருக்குது, நிறைய ரியலும் இருக்கும். 50 ஃபேக்கு 50 ரியலாக கன்வே பண்ணி அந்த ட்வீட் ஒரு த்ரெட்டாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நானும் அதை கொஞ்சம் படித்து பார்த்தேன். அதில் என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, கிளப் ஹவுஸையும் சொல்லிட்டாங்க இப்படி வந்து நாங்கள் டேட்டா பிரெச்சுங்கிற ஒரு திங் ஹேப்பன் ஆகலை. கிளப் ஹவுஸை இந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் டேக் பண்ணி போட்டனால கிளப் ஹவுஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி ஒரு திங்கே ஹேப்பன் ஆகலை, ஆக்சுவலாக டேட்டா பிரெச்சுங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுங்கிற ஒரு திங்கு. அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கிளப் ஹவுஸ் யூசர்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அச்சோ கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணால் நம்மளோட டீட்டெயிலு டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா, அப்போ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களாமா. சில டைம் அந்த அப்ளிகேஷன்லேயே எந்த விதமான மீட்டு கான்வர்சேஷன்லாம் கனெக்ட் பண்ணப்படல. அதாவது இந்தியன் ரீஜனில் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளப் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க, கன்வே பண்ணியிருக்காங்க. டேட்டா பிரெச்சுங்கிற ஒரு ஹேப்பன் ஆயிருந்ததுன்னா நல்லா நோட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் திங்ஸ் எல்லாம் இருக்குது, ஜஸ்ட் லாஜிக்கலான விஷயம் தான். திங்க் பண்ணி பாருங்கள். எங்களோட அப்ளிகேஷன் யூசர்ஸே 10 மில்லியன் தான், உங்களுக்கு அப்படியே 3.8 பில்லியன் ஃபோன் நம்பர்ஸ் கையில் கிடச்சிது. அது கம்பி வந்து கட்டலாம், சரிங்களா, டிஎம்டி பாரே வந்தெல்லாம் கட்டக்கூடாது. ஆக்சுவலி இதில் எந்த விதமான கான்டாக்ட் நம்பர்ஸும் சிங்க் பண்ணப்படுறதுக்கான சான்சஸ் இல்லை. பிகாஸ் இது ஒரு ஆடியோ சாட் பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் யார் வந்திருக்கீங்கிற உங்கள் நேம் மட்டும்தான் டேட்டா பேஸ்லேயே சேவ் ஆகுமே தவிர உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் சிங்க் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க நம்ம யூசர்ஸ் எல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிளப் ஹவுஸ் கிட்ட எங்களோட கான்டாக்ட் நம்பரை உண்மையாகவே நீங்கள் சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா? கிளப் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க, அப்படியே கிடையாது, யூசர்ஸோட எல்லாரோட ஃபோன் நம்பரும் பிராண்டமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஈவன் தோ உங்களோட ஒரிஜினல் நம்பரே கிடையாது, ஜஸ்ட் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன், அதை நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க மாடல் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ கிளப் ஹவுஸ் யூசர்ஸ் யாருமே பயப்பட வேண்டாம். உங்களோட டீட்டெயிலு ஃபோன் நம்பர் எதுவுமே வந்து வெளியில் போகலை. ஆடியோ சாட்ஸ் முக்கியமாக செக்யூராக இருக்குது, சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியோ சாட்ஸையும் நாங்கள் வந்து சிங்க் பண்ணி எடுக்கல, எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் பேசுகிறீங்களா, கான்வர்சேஷன் முடிஞ்சுதா, அவ்வளோதான். இதை வந்து நாங்கள் டேட்டா பிரெச் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளப் ஹவுஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்படி ட்வீட் போட்ட உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரைவசி செக்யூரிட்டி இஷ்யூ சம்மந்தமாக ஒரு பக் இருந்ததுனாலும் அந்த பக்கை நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு அப்டேட் லான்ச் பண்ணுறோம். அந்த அப்டேட்டை நீங்கள் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க Clubhouse அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வேற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரில் ட்விட்டரே வந்து சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ட்விட்டர் வந்து காண்டாக்ட் நம்பரை சிங்க் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களே Clubhouseோட அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கும்ல, அந்த நம்பரையும் சேர்த்து கான்வே பண்ணி உங்களுக்கு அவங்களே டேட்டா சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. என்னால் முடியலை சாமி, இப்படி எல்லாமா கம்பி கட்டுவீங்க? யூசர் லாகின் பண்ணி யூஸ் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர ட்விட்டரு இதெல்லாம் வந்து நீங்கள் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். உங்களோட ஏபிஐ நம்பர்லாம் கம்ப்ளீட்லி செக்யூர்டாக தான் இருக்குது. அந்த ட்வீட்டில் அவங்க பில்லியன்னு மென்ஷன் பண்ணப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு திங்க் பண்ணி பார்த்ததில் ஒரிஜினல் ட்வீட் அந்த சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் கொடுத்துருந்ததில்ல அவர் 4 மில்லியன் கொடுத்துட்டாங்க. இவங்க 3.8 பில்லியன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, மில்லியனுக்கும் பில்லியனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நமக்கு. ஸோ இப்படி ஒரு திங்ஸ் எல்லாம் ஹேப்பன் ஆன உடனே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அக்கார்டிங் டு இண்டிபெண்டன்ட் செக்யூரிட்டி ரிசர்ச் அவங்க ஹேக்கர்ஸ் Clubhouse டேட்டாஸை வந்து பிரெச் பண்ணலை, அதாவது அவங்களோட டேட்டா லீக்கேஜ் வந்து ஹேப்பன் ஆகலை. ஜஸ்ட் யார் யார் யூசர்ஸ் இருக்காங்க அவங்களோட ஃபோன் நம்பர் இவங்க ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட ட்ரை வந்து ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. பிகாஸ் இவங்க ரேண்டம் நம்பராக வச்சுருக்காங்க, அதனால் யாரோட நம்பர்லாம் கண்டுபிடிச்சு எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பாருங்கள் ஹேக்கர்ஸ்க்கே வித்த காமிச்சிருக்காங்க நம்ம Clubhouse. ஸோ பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணலாம் மாட்டிருக்கு. ஆல்ரெடி இன்னைக்கு நான் கன்வே பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. தமிழ் கற்ப உங்களுக்கு வேணும். தேங்க்ஸ் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? ஒரு குத்து ஆக மொத்தம் 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தரோளமா குத்துனே. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. தமிழ் கற்ப உங்களுக்கு வேணும். தேங்க்ஸ் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம்.